உன்னில் இருப்பதாலே அழகன், நீ அழகன். கருப்பானாலும் அழகன், சிவப்பானாலும் அழகன், எப்படியாயினும் அழகன், இயேசுவுக்கு அழகன். கருப்பானாலும் அழகன், சிவப்பானாலும் அழகன், எப்படியாயினும் அழகன், இயேசுவுக்கு அழகன். இயேசு உன்னில் இருப்பதாலே அழகன், பேரழகன். தேவன் இன்று செங்குருதி கொண்டு உன்னை பொன்னாய் மாற்ற நீயும் அழகன் நானாய். இயேசுதேவன் இன்று செங்குருதி கொண்டு உன்னை பொன்னாய் மாற்ற நீயும் அழகன் நானாய். இயேசு உன்னில் இருப்பதாலே அழகன், பேரழகன். நிலைத்து நிற்கும், நீயும் நிலைத்து நிற்பாய். வேகம் அழுகி போகும், தேவசாயல் அடைவாய். இயேசுவோடே இருப்பாய், என்றென்றும் வாழ்வாய். வேகம் அழுகி போகும், தேவசாயல் அடைவாய். இயேசுவோடே இருப்பாய், என்றென்றும் வாழ்வாய். இயேசு உன்னில் இருப்பதாலே அழகன், நீ அழகன். இயேசு உன்னில் இருப்பதாலே அழகன், பேரழகன். கருப்பானாலும் அழகன், சிவப்பானாலும் அழகன், எப்படியாயினும் அழகன், இயேசுவுக்கு அழகன். கருப்பானாலும் அழகன், சிவப்பானாலும் அழகன், எப்படியாயினும் அழகன், இயேசுவுக்கு அழகன். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிலுவையும் கற்பனையும் என்ற தலைப்பின் கீழாக தேவ சமூகத்திலே நீங்கள் நானும் சத்திய வசனங்களை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே இந்த சிலுவையும் கற்பனையும் என்கிற தலைப்பின் கீழாக கற்பனையும் தேவகுணமும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளில் நீங்கள் நானும் தேவ சத்திய வசனங்களை நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். எனவே தேவாவியான் நமக்கு உதவி செய்யும்படியாக, இந்த சத்திய வசனங்களை புரிந்து கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் கண்களை மூடி சிறு ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்து எங்கள் அருமை சுவாமி கர்த்தாவே, இந்த நாளிலே தேவனுடைய குணலட்சணங்களை கற்பனைகளிலே நாங்கள் எவ்விதமாக கண்டுகொள்ள முடியும் என்பதை கர்த்தாவே தேவாவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக உடைய சமூகத்தில் அறிஞ்சு நடுகிறோம். கிருபையாக வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், அருமை பிதாவே, ஆம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவனுடைய குணநலன்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு சிலுவையை காட்டிலும் ஒரு சிறந்த ஏதுகரம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. தேவனுடைய குணம் எப்படிப்பட்ட ஒரு குணம் என்பதை சரியாக நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிலுவையை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு கருவி அவருடைய குணத்தை புரிந்து கொள்வதற்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தில் பவுலோபோசனை சொல்கின்ற பொழுது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல்
வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக என்று சொல்கிறார். அப்போது பவுலப்போஸ்தலன் என்று சொல்கிறார், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அவ்வளவு தூரம் அந்த சிலுவையிலே ஒரு மேன்மையும், சிலுவையிலே ஒரு மகத்துவமும், சிலுவையிலே ஒரு தாற்பரியமும் இருக்கிறது என்பதுதான் அது நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஒரு நாட்டின் சட்டம் அந்த நாட்டின் நிலைப்பாட்டை பிரதிபலிப்பவைகளாக இருக்கிறது. ஒரு நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த நாட்டிலே எப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட சட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நானும் சற்று அலசி பார்ப்போம் என்றால், அந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது என்பதை அதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். கற்பனை தேவனுடைய குணலட்சணங்களை பிரதிபலிப்பவைகளாக இருக்கிறது. இந்த 10 கற்பனை அந்த தேவராஜ்யத்தின் சட்டதிட்டங்கள். அவை தேவனுடைய குணலட்சணங்கள் எப்படிப்பட்டது, தேவன் எப்படிப்பட்ட குணமுள்ளவராக இருக்கிறார், என்ன தன்மை உள்ளவராக இருக்கிறார், என்ன அவருடைய குணங்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த 10 கற்பனைகள் நமக்கு உதவி செய்யக்கூடியவைகளாக இருக்கிறது. தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது, அதை அவர் எதை விரும்புகிறார், என்ன ஒரு காரியத்தை நாம் செய்ய விரும்புகிறார், எப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவராக இருக்கிறார், அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்மை வழிநடத்தி செல்வதே அந்த 10 கற்பனைகள் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்னுடைய கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று பார்க்கிறோம். அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை எவ்விதமாக நீங்கள் நானும் கண்டுகொள்ள முடியும் என்று வேதத்தை ஆராய்கின்ற பொழுது, ரோமருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வாக்கியம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தினாலே உபதேசிக்கப்பட்டவனாய் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே, தேவனுடைய சித்தத்தை இன்னதென்று அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே என்று அழகாக பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். அப்படியானால் தேவனுடைய 10 பிரமாணம் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று வேதம் அழகாக நமக்கு சொல்கிறது. அப்படியானால் கற்பனை தேவனுடைய குணலட்சணத்தை, 10 கற்பனைகள் தேவனுடைய குணலட்சணங்களாக இருக்கிறது என்று வேதம் அழகாக அறுதியிட்டு சொல்கிறது. அப்படியானால் கர்த்தருக்குள்ளானே அந்த சிலுவையிலே தேவனுடைய குணம் எவ்விதமாக வெளிப்படுகிறது, சிலுவையிலே தேவ குணமும் கற்பனையும் எவ்விதமாக ஒன்றையொன்று முத்தமிடுகிறது, ஒன்றையொன்று சந்தித்துக் கொள்கிறது, எப்போதமாக கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய குணலட்சணத்தை, கல்வாரி சிலுவை எப்படி பிரதிபலிக்கிறது, கற்பனை எப்படி தேவனுடைய குணலட்சணத்தை பிரதிபலிக்கிறது என்பதை சற்று நாம் தியானிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41வது வாக்கியத்தில், கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்த 2 கல்கர்களில் ஒரு கள்ளன் இதோ தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய அக்கிரமத்தையும் தன்னுடைய அநியாயத்தையும் உணர்ந்தவனாக மற்றொருவனை பார்த்து சொல்கிறான், நாம் எத்தனையோ தப்பு செய்திருக்கிறோம், தவறு செய்திருக்கிறோம், அநியாயம் செய்திருக்கிறோம், அதற்கு தக்கதான தண்டனையும் இப்போ பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இவரும் தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே. தேவச்சனமே, அப்படியானால் அந்த கள்ளன் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் கொலையிலும் அல்லது திருட்டிலும் வாழ்ந்து கொண்டிருந்த, அல்லது பாவங்களை செய்வதை விருப்பத்தோடு, அதுதான் தன்னுடைய விருப்பம், அதுதான் தன்னுடைய ஆசை, அதில் தான் இன்பம் கண்டு கொண்டிருந்த ஒரு கள்ளன் சொல்லுகிறான், இவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லையே. தேவபனமே, இதோ தவறுகளிலெல்லாம் ஊறி போயிருந்தவன், இதோ தவறுகளிலே திளைத்து போயிருந்தவன், தவறுகளிலேயே அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவன் சொல்லுகிறான், இவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லை. அப்படியானால் தவறு செய்தவனுக்கு என்னென்ன தவறுகள் எப்படியெல்லாம் செய்வது என்பதெல்லாம் அவனுக்கு நன்றாக தெரியும். எனவே அவன் சொல்லுகிறான், இவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லையே. தகாதது என்றால் பரிசுத்த குலைச்சலான ஒரு காரியத்தையும் செய்யவில்லை, பரிசுத்தத்திற்கு இடையூறாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம் சொல்லுகிறது, கற்பனை பரிசுத்தமானது. தேவச்சனமே, இதோ தேவனுடைய குணம், இதோ கள்ளன் சொல்லுகிறான், இவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லையே என்று. அப்படியானால் வேத புத்தகம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் கற்பனை பரிசுத்தமானது என்று. அப்படியானால் கற்பனையின் அந்த பரிசுத்தத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய குணலட்சணத்தில் நீங்கள் நானும் பார்க்க முடிகிறது அல்லவா? அல்லது தேவனுடைய குணலட்சணம் கற்பனையிலே பிரதிபலிக்கிறதை எங்கே நீங்கள் நானும் பார்க்க முடிகிறதல்லா? பரிசுத்தமானது, தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். தேவச்சனமே, கற்பனையும் பரிசுத்தமானது.
தேவன் எவ்விதமாக பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல கற்பனையும் பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது. தகாதது ஒன்றையும் அதிலே நீங்கள் நானும் காண முடியாது. தேவனிலும் தகாத ஒரு காரியத்தையும் பார்க்க முடியாது. கற்பனையிலும் தகாதது, வேண்டாதது, விருப்பமில்லாதது, இதோ அவசியமில்லாதது எதுவும் தேவனிடத்தில் இல்லை. கற்பனைகளிலும் அது எதுவும் இல்லை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போல் யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 38வது வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, இதோ அங்கு நடைபெறுகிற ஒரு சம்பாஷணை, பிலாத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடைபெறுகிற ஒரு காரியத்தை நீங்கள் நானும் அங்கு பார்க்கணும். சத்தியப்பரர். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவர் ஒரு சத்தியப்பரர். அவரிடத்தில் எந்தவித தீங்கும் இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து சத்தியப்பரர். அவரிடத்தில் என்ன செய்தார்? அந்த கல்வாரி சிலுவையில், இதோ அந்த கல்வாரியின் சிலுவையின் ஊடாக அவர் நடந்து போகின்ற பொழுது இந்த உலகம் அவரை அங்கீகரித்து கொண்டது. அவர் சத்தியப்பரர் என்று அங்கீகரித்து கொண்டது. ஆம் தேவஜனமே, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய குணம் என்ன? இன்னொரு குணம், அவர் சத்தியம் உள்ளவர். சத்தியத்தை அவரிடத்தில் காண முடியும். உண்மை அவரிடத்தில் தான் இருக்கிறது. உண்மையை காண வேண்டும் என்றால் அவரிடத்தில் உண்டு. ஆம் தேவப்பனமே, அது ஆண்டவருடைய குணம். உண்மை சத்தியம் அவர் வேறு எங்கோ கலப்படமில்லாத, கொஞ்சம் கூட 100க்கு 100 சத்தியத்தை எங்கே பார்க்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவனிடத்தில், தேவனிடத்தில் தான் அதை பார்க்க முடியும். ஆம், வேத புத்தகம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகம் 119ஆம் அதிகாரம் 142வது வாக்கியம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், வேதம் என்று பைபிளில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது கற்பனைகளை குறிக்கிறது. ஆங்கில வேதாமத்தை நீங்கள் படிப்பீர்கள் சொன்னால், வேதம் என்றெல்லாம் எங்கே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் லா என்ற பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய கற்பனையும் சத்தியம் உள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய வேதம், அதாவது தேவனுடைய கற்பனை சத்தியம் உள்ளது என்று. அப்படினால் தேவனுடைய குணலட்சணத்தை எவ்விதமாக இங்கு கற்பனையில் நீங்கள் நான் பார்க்க முடிகிறது அல்லவா? அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 4வது 15வது வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, பிலாத்துனுடைய மனைவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிலாத்து நியாயம் தீர்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனிடத்தில் சொல்லி அனுப்புகிற ஒரு காரியம். இதை பிலாத்து யூத ஜனங்களிடத்தில் அவன் என்ன சொல்கிறான்? இந்த மனிதனிடத்தில் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. அப்படியானால் கர்த்தருக்குள்ளானே, கிறிஸ்துவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியாதவராக, குற்றமற்றவராக அவர் இருந்தார். எந்த குற்றமும் அவரிடத்தில் இல்லை. ஒரு குற்றத்தையும் யாராலும் அவரிடத்தில் கண்டுகொள்ள முடியவில்லை. அதனால தான் சொல்கிறேன், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் என்று அவர் சொல்கிறார். அப்படியானால் இங்கு அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. அதுதான் தேவனுடைய குணம். குற்றமற்றவராக, குறையில்லாதவராக அவர் இருக்கிறார். அது தேவனுடைய குணம். வேத புத்தகம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம், வேதம் குறைவற்றது. மீண்டுமாக தேவனுடைய கற்பனை குறைவற்றது, குறையில்லாததாக தேவனுடைய கற்பனை இருக்கிறது. தேவனுடைய குணம், தேவன் எப்படி குறையில்லாதவராக குற்றமற்றவராக இருக்கிறாரோ அதே போல தேவனுடைய 10 கற்பனையும் குறையில்லாததாக குற்றமற்றதாக இருக்கிறது. அப்படியே தேவனுடைய குணலட்சணத்தை கற்பனைகளிலே நீங்கள் நானும் பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம் 24வது வாக்கியத்தையும் வாசிக்கின்ற பொழுது, இந்த நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதிமான். இந்த நீதிமான இடத்துல ஒரு குற்றத்தை நான் கொள்ள, இந்த நீதிமான இடத்துல என்று அநேக சமயங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இதோ அந்த பாடுகளை அனுபவிப்பதற்காக அவர் கடந்து சென்ற அந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது வேத புத்தகம் தெளிவாய் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதிமானாக இருந்தார், அவர் நீதியுள்ளவராக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் கர்த்தருக்குள்ளானே, சங்கீத புத்தகம் 119வது சங்கீதம் 172வது வாக்கியம் சொல்லுகிறது, கற்பனை எல்லாம் நீதி உள்ளவைகள் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராக இருந்தார் என்று அந்த கல்வாரி சிலுவையிலே அநேகர் அவர் நீதிபரர், அவர் நீதி உள்ளவராக இருந்தார், நீதிமான், இந்த நீதிமான் இடத்துல என்று அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல தேவ கற்பனையும் நீதி உள்ளவைகளாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவனிடத்தில் என்ன குணலட்சணங்கள் காணப்படுகிறதோ, அவர் நீதிபரராக இருந்தது போல தேவனுடைய 10 கற்பனைகளும் நீதி உள்ளவைகளாக இருக்கிறதை நீங்கள் நானும் கண்டுகொள்ள முடிகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம்
39வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், உண்மையாகவே இவர் தேவகுமாரனாக இருந்தார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை பாதையிலே அவர் கடந்து செல்கின்ற பொழுது அந்த சிலுவையின் காட்சிகளை, இதோ சிலுவை பாடுகளை அனுபவிப்பதற்காக அவர் நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களிலே நீங்களும் நானும் பார்க்கின்ற பொழுது ஏதோ அவர் தேவகுமாரனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய குமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். தேவகுமாரன் என்றால், தேவன் என்றால் சதா காலமும் உள்ளவர், அதுதான் தேவனுடைய குணம். அப்போ தேவனுடைய குமாரன் என்றால் சதா காலம் எப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கிறவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர், ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறப்படுகிறதே. அதுபோல இதோ இந்த சிலுவை காட்சிகளில் நீங்கள் நான் பார்க்கிறது, தேவன் அவ்விதமாக தேவனாக இருந்தார் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. சங்கீத புத்தகம் 111வது சங்கீதம் 7-8 வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய கற்பனைகளை சதா காலமும் உறுதியானவைகள் என்று சொல்கிறது. சதா காலமும் இருக்கிறவர் தேவன், அதுதான் தேவனுடைய குணலட்சணம். இது எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறவர், ஆதியும் அந்தமுமாக இருக்கிறவர், அது தேவனுடைய குணலட்சணம். வேத புத்தகம் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், அதே போல தேவனுடைய கற்பனையும் சதா காலமும் இருக்கிறது, சதா காலமும் இருந்தது, சதா காலமும் உறுதியாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறார். அப்படியானால் தேவ பிள்ளையே, ஏதோ ஆண்டவருடைய அவ்வளவு குணலட்சணங்களையும் தேவனுடைய கற்பனைகளிலே நீங்கள் நானும் பார்க்க முடிகிறது அல்லவா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவச்சனமே, தன்னை துன்புறுத்துகிறவரும் தன்னை வேதனைப்படுத்துகிறவரும் தங்களை உபாதைக்குள்ளாகி வருகிறவரும் தன்னுடைய சரீரத்தை நாறு நாராக கிழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட நேசித்து, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு நேசம் இந்த பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் மேலே எவ்வளவு பற்றும் எவ்வளவு நேசம் உள்ளவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த கல்வாரி சிலுவையிலே நீங்கள் நான் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளை அவ்வளவு அன்பு நிறைந்தவர், அவ்வளவு பாசம் நிறைந்தவர். இதோ கொடூரமாய் தன்னை துன்புறுத்துகிறவர்களை கூட நேசிக்கும் உள்ளம் தேவனுடைய உள்ளம். அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, அவர் அவ்வளவு அன்பு சிறந்தவராக இருக்கிறார். ஆம், அவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு தெய்வத்தை தான் அந்த கல்வாரி சிலுவையிலே நீங்கள் நான் பார்க்க முடிகிறது. ஆம் தேவச்சனமே, ரோமருக்கு எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் சொல்கிறது, தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் இதை உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்கிற ஒரே வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. எல்லா கற்பனைகளும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்படியானால் எவ்வளவு தன்னுடைய வேதனைப்படுத்தின ஒரு மகனையும் மகளையும் நேசிக்கக்கூடிய உள்ளம், அன்பு நிறைந்த ஒரு உள்ளமாக இதோ தேவனுடைய குணத்தை பார்த்தோம். அதே போல கற்பனையும் அதே அன்பு நிறைந்ததாக, பாசம் நிறைந்ததாக, அதே ஒரு குணத்த லட்சணத்தை தேவனுடைய கற்பனைகளிலும் நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய கற்பனைகளிலே நாம் பார்க்கக்கூடியது இதோ அது கடினமான ஒரு காரியம் அல்ல. இது அது நம்முடைய அன்பையும் தேவனுடைய குணத்தையும் தேவனுடைய பாசத்தையும் தேவனுடைய நேசத்தையும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற உருக்கத்தையும் பறைசாற்றுகிற ஒரு கருவிதான் அந்த கற்பனை. எனவே தேவ ஜனமே, இது அந்த கற்பனையை நீ உற்று பார்ப்பாய் என்று சொன்னால், தேவன் எவ்வளவா இந்த உலகத்தை நேசிக்கிறார், எவ்வளவா இந்த உலகத்தின் மேலே அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவா இந்த உலகத்திலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் மடிந்து கொண்டிருக்கிறவர்களையும் எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவு தூரம் அவர்களை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே கற்பனை தேவனுடைய குணலட்சணத்தை பிரதிபலித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆம் தேவச்சனமே, இவ்விதமாக தேவனுடைய குணலட்சணத்தை பிரதிபலிக்கிற, தேவனுடைய குணலட்சணம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிற, தேவனுடைய குணத்தை எல்லாம் நமக்கு பிரதிபலித்து காட்டுகிற, இதோ தேவனைப் போல மாற வேண்டும் என்று விரும்பி நம்மை இந்த உலகத்தில் சிருஷ்டித்தாரே, அந்த தேவனுடைய குணலட்சணத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து கொண்டு அவரைப் போல நம்ம வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டுகிற இந்த கற்பனை வேண்டாம் என்று சொல்வோம் என்றால், தேவனுடைய குணம் எனக்கு வேண்டாம் என்று மறுப்பது போலவல்லவா இருக்கிறது. தேவனுடைய கற்பனை வேண்டாம், தேவனுடைய கற்பனை கடைபிடிக்க அவசியமில்லை என்று ஒரு மனிதன் சொல்வான் என்றால், அது என்ன ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிற அந்த கற்பனை வேண்டாம் என்று சொன்னால், தேவனுடைய குணலட்சணம் எனக்கு வேண்டாம் என்று மறுப்பது போல அளவாக இருக்கிறது. தேவச்சனமே, யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கற்பனை
தேவையில்லை என்பது தேவனுடைய குணம் நமக்கு தேவையில்லை என்று மறுத்து சொல்வது போல ஆகும். கற்பனை வேண்டாம் என்று சொல்வது தேவனுடைய குணம் எனக்கு அவசியமில்லை, எனக்கு வேண்டாம், அது எனக்கு அவசியமில்லை, அதுக்கு எனக்கு தேவைப்படுகிற ஒரு காரியம் அல்ல என்று சொல்லுகிறது போல அதார். ஆம் தேவஜனமே, வேத புத்தகம் சொல்லுகிறது கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருப்பதாக. அப்படியானால் தேவஜனமே, தேவன் கிறிஸ்துவில் இருந்த சிந்தனையே நம்மிலும் உருவாக்குவதற்காகத்தான் தேவன் கற்பனைகளை உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். எனவே கற்பனையை கடைப்பிடிக்க அவசியமில்லை என்பது தேவனை போல் நம்ம நடக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்வது போல அமைந்துவிடும். கற்பனையை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமில்லை என்று சொல்வது தேவனை போல நம்ம நடக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்வது போல ஆகிவிடும். எனவே கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் உருவாகட்டும் என்று சொல்வோம் என்றால், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நம்மளிலும் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி முடியும்? தேவனை போல நாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு தேவனை போலவே எப்படி நம்ம மாற முடியும்? அது சாத்தியமான ஒரு காரியம் அல்ல, அது முடிகிற ஒரு காரியமாக அல்ல. எனவே தேவ பிள்ளையே, கற்பனையை கடைப்பிடிக்க அவசியமில்லை என்று சொல்வது தேவனை போல் நாம் மாற வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறது போல மாறிவிடும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒரு சிலர் வேறு விதமாய் நடக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய சித்தத்துக்கோ தேவன் விரும்புகிற விதமாகவோ நடக்காமல் வேறு விதமாய் நடக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்கிறது. அப்படியானால் தேவ பிள்ளையே, கற்பனை வேண்டாம், கற்பனைக்கு கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமில்லை, கற்பனை இந்த உலகத்திலே அவசியமில்லை, அது சிலுவையோடு கூட ஒளிந்து விட்டது என்று யாராவது சொல்லுகின்ற பொழுது அது தேவனுடைய சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்கிறது. அப்படியானால் தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருந்து கொண்டு எப்படி நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் என்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய குணம் மாற்ற முடியாதவை, கற்பனையும் மாற்ற முடியாதவை. தேவனுடைய குணம் எப்பொழுதும் மாறுவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் மாறாதவர், அவருடைய குணம் எப்பொழுதும் மாறுவதில்லை. அதே போல தேவனுடைய குணமும் எப்பொழுதும் மாறாததாக இருக்கிறது. தேவனுடைய கற்பனையும் எப்பொழுதும் மாறாததாக இருக்கிறது. நித்திய காலமாய் அது இருக்கக்கூடியது என்று வேதம் அழகாக நமக்கு சொல்கிறது. தேவனுடைய குணநலன் இல்லாமல் எப்படியோ ஒரு கிறிஸ்தவனாக நான் இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே தேவனுடைய குணத்தை, இதோ தேவன் மனிதனை படைக்கின்ற பொழுது தனது சாயலாக அவனை படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. எதற்காக? இந்த உலகத்திலே தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறவனாக, தேவனுடைய லட்சணங்களை பிரதிபலிக்கிறவனாக, தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு கருணை உள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு நீதிபரராக இருக்கிறார், இந்த உலகத்தில் எவ்வளவு அவருடைய குணங்களெல்லாம் எவ்வளவு விரும்பப்படத்தக்கது என்பதையெல்லாம் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டும்படியாகவே உங்களை என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எனவே தேவனுடைய குணலட்சணத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கு, தேவனுடைய குணலட்சணத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்கு, தேவனுடைய குணலட்சணத்தை நடமாடு நிருபங்களாக நீங்கள் நானும் இருந்து தேவனுக்கு இதோ இந்த உலகத்திற்கு முன்பாக தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பாசத்தையும் தேவனுடைய குணலட்சணங்களையும் பிரதிபலித்து தேவனுடைய உருவமாக சாயலாக இந்த உலகத்திற்கு முன்பாக நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அப்படி தேவனுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற, கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்துக் கொள்கிற நீங்கள் நானும் ஏதோ தேவனுடைய கற்பனை வேண்டாம் என்று சொல்வோம் என்றால் அது தேவையில்லை, அவசியமில்லை, இப்பொழுது அது வேண்டாம், இப்பொழுது அது அவசியமில்லை, இந்த காலத்திற்கு அது பொருந்தாது என்று சொல்வோம் என்றால் உண்மையாகவே தேவனைப் போல நம்ம வாழ வேண்டிய அவசியமில்லை, தேவனைப் போல நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை, தேவனுடைய குணலட்சணம் நமக்கு தேவையில்லை என்று சொல்வது போல அதுவும் ஆகிவிடும். எனவே தேவஜனமே, அப்படி எப்படி நாம் சொல்ல முடியும்? அது தேவனுடைய குணலட்சணம் வேண்டாம் என்று எவ்விதமாக நாம் சொல்லிக்கொண்டு ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? தேவன் லட்சணம் தான் இந்த உலகம் விரும்புகிற ஒரு லட்சணம். இந்த உலகத்திலே அவசியமான ஒரு காரியம் தேவனுடைய குணலட்சணம் தான். பாவத்திலும் அக்கிரமத்திலும் உழண்டு கொண்டிருக்கிற, பாவத்தின் அக்கிரமத்திலும் இதோ இந்த உலகம் அடிதினமும் போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு இப்பொழுது அவசியமானது தேவனுடைய குணலட்சணம். மாசு மறுபற்ற, ஒரு குறையும் இல்லாத
ஏதோ ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சி அவசியப்படுகிறதாக இருக்கிறது. எனவே தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளாய் தேவனுடைய குணலட்சணத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த கற்பனைகள் எவ்விதமாக தேவனுடைய குணலட்சணத்தை நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறதோ, எனவே அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக அப்படிப்பட்ட அந்த கற்பனையின் குணலட்சணங்களை நாம் பெற்று தேவனுடைய குணலட்சணத்தை உள்ளவர்களாக நாம் மாறி தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு முன்பாக நாம் ஒரு நடமாடு நிருபங்களாக அதிசயங்களாய் அற்புதங்களாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதற்காகத்தான் உங்களை என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். எனவே தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம எத்தனை பேர் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. அந்த கல்வாரி சிலுவையை நான் பார்க்கின்ற பொழுது, அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற ஏதோ அந்த கல்வாரி சிலுவை என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் கடந்து சென்ற அந்த பாதைகளிலே நான் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய குணலட்சணத்தை நான் பார்க்கிறேன். தேவன் எவ்வளவா என்னை நேசித்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். எனவே அதே போல நானும் தேவனுடைய குணலட்சணத்தை பிரதிபலிக்கிறவனாக நான் மாற வேண்டும் என்று நம்ம எத்தனை பேர் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம்? தேவச்சனமே, அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்தை ஆண்டவர் விரும்புகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சியாக இருக்கிறது. எனவே அதுவும் நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி உள்ளவர்களாக நம்ம எத்தனை பேர் மாறுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் தேவனுடைய குணலட்சணத்தை பிரதிபலிக்கிற அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே தேவத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணம் உங்களில் நுழையத்தக்கதாக தேவன் நமக்கு உதவிச்சுவராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். நிசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நம் தேவப்பிள்ளையே, சிலுவை மீது தொங்கின தேவன் உங்களிலும் என்னிலும் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை பிரதிபலிக்கிறவராக நீங்கள் நான் வாழ தேவன் நமக்கு உதவிச்சுவராக. கண்களை முடிஞ்ச செய்வோமா? கிருபியும் இருக்க நேர்ந்து எங்களாரும் சுவாமி உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் சுவாமி. கற்பனைகள் நம்முடைய குணலட்சணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பதனாலே, அந்த கற்பனை நம்முடைய குணலட்சணத்தை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வதனாலே, அந்த கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்பணிந்து உண்மை போல உங்களுடைய குணமுள்ளவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதி சகல விதமான நன்மைகளாலும் எங்களை முடிசூட்டி நம்முடைய பிள்ளைகளாய் நம்முடைய குணத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், அருமை பிதாவே.